அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 19, 2026 ஞாயிற்றுக்கிழமை. நாம் நாளொரு பாசுரம் பார்த்துட்ருக்கோம். 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து இன்றைக்கி 19வது பாசுரம். வாங்க பாசுரத்துக்குள்ளே போகலாம். வாயுள் வையகம் கண்டமடநல்லார் ஆயர்புத்திரநல்லன் அருந்தெய்வம் பாயச்சீருடை பண்புடை பாலகன் மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரே அப்படின்னு பாட்டு முடியுது. இப்போ எப்பயும் போல் நம்ம வரிக்கு வரி உண்டான விளக்கத்தை பார்க்கலாம். வாயுள் வையகம், நம்ம முந்தின பாட்டில் சொன்ன மாதிரி அவள் குளிப்பாட்டும் போது வாயை திறந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வையகத்தை காமிச்சிட்டார், 7 உலகத்தை காமிச்சிட்டார். அதை தான் இங்கே திருப்பி மேற்கோள் காட்டுறாங்க. வாயுள் வையகம், அது என்டையர் யூனிவர்ஸை வாயில் காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டமட நல்லார், அதை பார்த்துட்டா, அந்த ஒரு இன்னசென்ட்டான உமன் பார்த்துட்டா அப்படின்றது ஆயர் புத்திரன் அல்ல, இவன் ஆயர் குலத்துக்குண்டான புத்திரன் அல்ல, அருந்தெய்வம், இவன் தெய்வம் அப்படின்னு உணர்றாங்க. பாய சீருடை பண்புடைய பாலகன், நல்ல ஒரு குளோரியான உள்ள ஒரு பையன், டிவைன் இருக்கு இந்த பையன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு. மாயன்றது தெரியும், கிருஷ்ணனை மாயன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே, அந்த உமன் சந்தோஷப்படுறா. உமன்னா இங்கே யார், மாதரேனா யாருன்னா நம்ம யசோதை தான். யசோதை இது இந்த குழந்தை தெய்வீகமான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. இதுதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். தேங்க்யூ. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.